ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகும் வீரர்களுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே ஊக்கமருந்து சோதனை நடத்த வேண்டும் என்று இந்திய கைப்பந்து பயிற்சியாளர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மல்யுத்த வீரர் நர்சிங் யாதவ் ஊக்கமருந்து விவகாரத்தில் சிக்கி பின்னர் அதில் இருந்து விடுபட்டார். இருப்பினும் அவர் ஒலிம்பிக் போட்டிக்கான முகாமில் பங்கேற்பதற்கு முன்பே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததால் இதுபோன்ற சர்ச்சை எழுந்திருக்காது என்று இந்திய கைப்பந்து அணியின் பயிற்சியாளர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஊக்கமருந்துன்றது கோச்சஸ்க்கு தெரியாம கிடைக்குது அப்படின்றது இல்லை. அதாவது என்னன்னாக்க ஒரு பாடியில் ஒரு பெயின் வந்ததுனாக்க அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடலாம், அந்த பெயின் கில்லர் அப்படின்வாங்க. அந்த கில்லர் சில பெயின் கில்லர் ஆன்டி டாப்பிங்கில் வருது. ஏன்னா நான் எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு நான் ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன்னாக்க இந்த பர்சன்டேஜ் தான் ஷோல்டர் பெயின் கம்மியாகும். உடனடியாக கம்மியாகணும்னா அதனுடைய டோசேஜ் அதிகமாக நான் சாப்பிடணும். டோசேஜ் அதிகமாக சாப்பிடும்போது அதுவும் ஆன்டி டாப்பிங்கில் வரும். இது எல்லா கோச்சர்ஸ்க்கும் தெரியும். கோச்சர்ஸ்க்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் பிளேயர்ஸுக்கு கொடுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும், வாலிபாலை பொறுத்த வரைக்கும், நாங்கள் எந்த பிளேயர் உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு சொன்னாலும் கோச்சர்ஸு கூட கூட்டு தான் போவாங்க. பிளேயர்ஸை இந்தியன் கேம்பில் டாக்டர் சொல்படி தான் பிளேயர்ஸுக்கு தராங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வாலிபாலில் வந்ததில்லை. வாலிபால் ஒண்டி இல்லை, டீம் கேமில் எந்த டீம் கேம்லேயுமே இந்த மாதிரி ஊக்க மருந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்லை. நார்சிங் டிபார்ட் பண்ண நார்சிங் அகெயின் he got a chance to play இந்த ரன் இந்த இது ரெஸ்லிங்கில் திருப்பியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர் ஒரு மெடல் எடுப்பார். ஏன்னா எல்லா இந்தியன்ஸுக்கும் அதில் ஹோப் இருக்குது. ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், பிளேயர்ஸாக இருக்கட்டும், கோச்சஸாக இருக்கட்டும், எல்லாருமே டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த டேப்லெட்டும் எந்த மருந்தும் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது.